நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. திருவெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்க வேண்டாமா? காரணம், இயேசு முன்மாதிரியா ஜெபித்தார். ஆமா, ஜெபம் பண்ணுவார், எந்திரிச்சா அற்புதம் நடக்கும். விசுவாசிகளாகிய உங்களை ஜெப நேரத்தில் தான் பார்க்க வேண்டும். இனி வருகிற காலம் கொஞ்ச காலமா இருக்கிறபடினாலே ஜெபத்துல நேரத்தை செலவு பண்ணுங்க. பணம் செய்யாதது ஜெபம் சீக்கிரம் செய்யும். அரசாங்கம் செய்யாதது ஜெபம் சீக்கிரம் செய்யும். சட்டதிட்டம் செய்யாதது ஜெபம் சீக்கிரம் செய்யும். எஸ்தர்னு ஒரே ஒரு பெண்ணு ஜெபம் பண்ணி சட்டத்தையே மாத்தி போட்டா. கையை உயர்த்தி. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஜெபம் அசைவை உண்டாக்கும். இது வரைக்கும் அசையாம இருக்கிறாங்களா? என் புருஷன் டீ குடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான், கல்லு மாதிரி இருக்கிறான், அந்த ஆளு சீக்கிரம் ரட்சிக்கப்படுவார். எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரகாதா நாமா ஷெதே டேபே ரகாதா டபலபோ. ஓ ஜீவிக்கிற தேவனே, ஜெயம் தருகிற தேவனே, எங்க மத்தியில வாங்கப்பா, எங்க மத்தியில அசைவாடுங்க தகப்பனே. ஹalleluya லாரா டபா ரகாதி நிமி ஷதா டபலபோ. லேமே ரகாதா நாமா ரகாதி நிமி ஷதா டபலபோ. லூது நாமா ரகாதா டபலபோ. எல்லாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், பரிசுத்தரே உம்மை வரவேற்கிறோம், படைத்தவரே உம்மை வரவேற்கிறோம், அழகானவரே உம்மை வரவேற்கிறோம், நன்மைகளின் நாயகனே உம்மை வரவேற்கிறோம். ஹalleluya லரதடப ஷகதடபலபலபோ. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை தொழுதிடுவேன். சேர்ந்து சொல்லுவோமா? ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். 1000 பேர்களில் 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. சொல்லுமா? 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. சத்தமாய் வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. கரங்களா அசைத்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்த
ஆராதனை வேந்தனும் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. சத்தமாய் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. உலகால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும் முழங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதனை நாயகன் உமக்கே ஆராதனை அப்பா. Fill me with your anointing, Lord. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா, கிருபையினால நிரப்புங்கப்பா. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அப்பா ஓடு கூட சேரணும். ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா உள்ளத்தினாலத்தில். ஆராதனை சத்தத்தை உயர்த்தி ஆராதனை one more time. ஆராதனை ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. நல்லா கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு, தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, ஒருவராய் அதிசயங்களை செய்பவருக்கு நல்லா கரங்களை தட்டி ஓ நீர் வாழ்க வாழ்க வாழ்க. இயேசுவே நீர் வாழ்க. ராஜாதி ராஜாவே நீர் வாழ்க. கர்த்தாதி கர்த்தாவே நீர் வாழ்க. அதிசயம் செய்கிறவரே நீர் வாழ்க. கைவிடாத நேசரே நீர் வாழ்க. வாழ வைக்கும் வல்லலே நீர் வாழ்க தகப்பனே. தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரே நீர் வாழ்க. நீர் வாழ்கப்பா, நீர் வாழ்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். The season of rising up. நீங்க உயர எழும்புகிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் உயர பறக்கிற நாட்கள் வந்துவிட்டது. உங்களுக்கு முன்பதான இருக்கிற தடைகளை தாண்டி உயர எழும்ப போகிறீர்கள். செங்கடலை தாண்டி உயர எழும்ப போகிறீர்கள். பிரவாகித்து வருகிற யோர்தானை தாண்டி உயர எழும்ப போகிறீர்கள். ஓ எரிகோ மதில்களை தாண்டி உயர எழும்ப போகிறீர்கள். உயர எழும்பக்கூடிய காலம், உயர பறக்கக்கூடிய காலம். தோத்து போன காலம் முடிந்தது. சோர்ந்து போன காலம் முடிந்தது. ஓ அவிசுவாசமாய் இருந்த காலம் முடிந்தது. விசுவாசத்தை பெருகச் செய்கிறார். விசுவாசத்தை பெருகச் செய்கிறார். நல்லா கரங்களை தட்டி ராலா டாடா ரதானாமா ரதானாமா ஷகாதன பலபோ துடாபா ரகாதி டிபி சதன பலபோ. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் ஆகும்.
விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் நடக்கும். உங்களால கர்த்தர் எல்லா காரியத்தையும் நடத்த போகிறார். உங்களை கொண்டு, உங்களுடைய கரங்களை கொண்டு, உங்களுடைய நாவுகளை கொண்டு எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்ய போகிறார். ராதாடாபா ஷதாடாபா லபலபு துடாபா ரேகாதி நீமி சேதே நேமே கமரகாதனபு. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் அவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். இயேசுவை போல அன்பு செலுத்த முடியாது. ஒருவரையும் வெறுக்காதவர், ஒருவரையும் தள்ளிவிடாதவர், ஒருவரையும் கஷ்டப்படுத்தாதவர், ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிற நல்ல ஒரு தகப்பன் அவர். நீதான் என் மகன்னு, உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பேசுகிற நல்ல ஒரு தகப்பன் அவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் உண்மை ஆராதிப்பனப்பா. உயர்மலையா இருந்தாலும் சமவெளியா இருந்தாலும் நீரே என்னுடைய தேவனப்பா. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், என்னுடைய அந்தஸ்துகள் மாறலாம், ஆனா உங்க மேல வைத்திருக்கிற அன்பு மாறாதுப்பா. எப்பொழுதும் அந்த அன்பு 100%. I will give it for you, Father. உம்மையே நேசிக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறப்பா. 100% உம்மை நேசிக்கிற தகப்பனே, 100% உம்மை நேசிக்கிற தகப்பனே. ஹalleluya ரலடடடரதனமஷகதனபலபலபோ. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாதம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாதம் சூழ்ந்திட நின்றால் துளியும் என்னை நெருங்காது. வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். சத்தமாய் உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஏற்றமாய் ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. ஏற்றமாய் ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன்.
சேர்ந்து சொல்லுவோமா? உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் அப்பா நீரே என்னுடைய தேவன். கரங்களை அசைத்து எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதன் ஆயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதன் ஆயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊரென்ற சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட ஊரென்ற சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். சேர்ந்து சொல்லுவோமா? உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ ராதா நாம சகாதா பலம். எந்த பக்கம் வந்தாலும் அவரே நமக்கு கூடாரம். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எதிர்பார்த்த நேரத்திலும் எதிர்பார்க்காத நேரத்திலும் அவன் ஈட்டியை எறியும் போது ஆவியானவர் அதை தட்டி விட்டார். அவனுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை தேவன் தட்டி விட்டார். அதை அவரே அகற்றினார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் நீங்க எதிர்பார்த்த நேரத்திலேயோ எதிர்பார்க்காத நேரத்திலேயோ நினைக்காத நேரத்தில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசு தட்டி விடுவார். அவர் தட்டி விடுவார். எதுவும் உங்களை அணுகாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, என்னுடைய குடும்பத்துக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ எந்த பொல்லாப்பும் நேரிடாது. எந்த ஒரு வாதையும் வராது. பலவீனங்கள் வராது. நோய்கள் வராது. ஆக்சிடென்ட் வராது. விபத்துக்கள் வராது. இயேசுவின் இரத்தத்தினால நாங்கள் சுதந்தரிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால சுதந்தரிக்கிறோம். நல்லா கரங்களை தட்டி ராதாடாபா ஷகாதாடாபா லபு தூடாமா லகாதி நீமி ஷதா நாமா ரகாதா நாமா லகாதாடாபா லபு. அந்த சிலுவையை பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை மீட்பதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவரை பார்க்கும் போதெல்லாம் பிரகாசத்தை தேவன் கட்டளையிடுவார். இன்னைக்கு எல்லாவித இருள் விலகிறது. எல்லாவித போராட்டங்கள் விலகிறது. மாம்சத்தின் கிரியைகளை இயேசு சுட்டெரிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஒரு அக்கினி, ஒரு சுட்டெரிக்கிற வல்லமை இப்பொழுதே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. பாவத்தை சுட்டெரிக்கிற வல்லமை, சத்துருவின் போராட்டங்களை சுட்டெரிக்கிற வல்லமை, மாம்சத்தின் கிரியைகளை சுட்டெரிக்கிற வல்லமை. ரிசீவ் இட். பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. லாபா ரகாதா டாபா ஷதா டாபா.
என்னை நிரப்புங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படுவதாக. ஓ ராசதா நாமலபோ, சோம்பல்கள் சுட்டெரிக்கப்படுவதாக. மந்தமான ஆவிகள் சுட்டெரிக்கப்படுவதாக. மந்தமான எண்ணங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக. எனக்குள்ள ஒரு விவேகம் காணப்படட்டும், ஒரு வேகம் காணப்படட்டும். நிரப்புங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்கப்பா. தரிசனத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஒரு வேகம், திட்டத்துக்கு நேராக ஓடக்கூடிய ஒரு வேகம், நீ சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு நேராக ஓடக்கூடிய ஒரு வேகம், கானானுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு வேகம். கட்டளையிடுங்கப்பா, நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. லாபா ரகாதா டாபா சதா டாபா ரேகாதா டாபா லாபா லாமா ரகாதா நாமா லேகாதா டாபா சதா டாபா லாபா தூடாபா ரகாதா நாமா ரகாதா டாபா சதா டாபா லாபா. என்னுடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவீங்க தகப்பனே. என்னுடைய கால்கள் மான் கால்களை போல ஓடட்டும். ராதா நாமா சகாதா டாபா. சோர்வின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவியை தாங்கப்பா. பலத்தின் ஆவியை தாங்கப்பா, உற்சாகத்தின் ஆவியை தாங்கப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, 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 ஆமென். நம்ம எப்பொழுதுமே ஒரு கிருபை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹalleluya, ஆமென். அவர் கிருபை தாங்குதுங்கிறத நீங்க உணரணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஹalleluya. சோர்ந்து போகும்போது, பலவீனப்படும் போது, கஷ்டப்படும் போது, திகைத்து நிற்கும் போது, அவருடைய கிருபை என் கூட இருக்குங்கிற அந்த விசுவாசம் அது உங்களை பயங்கரமாய் பலப்படுத்தும். ஹalleluya. அவருடைய கிருபையை உணரணும். ஒரு அழகான பாடல், அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் உங்க கிருபை தாங்கினதேப்பா. ஹalleluya, ஆமென். இந்த அனுபவம் எனக்கு இருக்குன்னு சொன்னா நல்லா கரங்களை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அவர் தாங்குகிற தேவன். ஹalleluya. பலவித சோதனை நெருங்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே, நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி போகாமல் உங்க கிருபை தாங்கினதேப்பா. நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நல்லா கரங்களை தட்டி. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே உண்மைப்பா. என்னுடைய முடி கூட கருகல, போராட்டத்துல பாடுகள்ல புகை கூட அணுகல தகப்பனே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சத்தமாய், அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாம். எல்லாம் பாடுங்க சேர்ந்து, தண்ணீரிலே மூழ்காமல். நல்ல சத்தமாய், வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல்.
தேங்காமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் நல்ல கரங்களை தட்டி சோஸ்திரமையா ஐயா, நான் ஜப்பானியா இருந்தேன், நடக்க முடியாமல் இருந்தேன். இந்த இதுக்கு வந்து சர்ச்சுக்கு போனதுக்கு பிற்பாடு நல்லா நடக்கிறேன். இந்த கட்டட ஜபத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு கொஞ்சம் நல்லா நடந்துட்டு இருக்கிறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு. நான் சப்பானியா இருந்து சுத்தமா நடக்க முடியும். 4 காலம் நடப்பியா நடக்க முடியாம இருந்து ஜபத்துக்கு போனதுக்கு பிற்பாடு நல்லா நடக்கிறேன். இங்க வந்ததுக்கு பிற்பாடு கை தட்டுங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பொங்கல் நேரங்கயா. கொங்கல் நகர்னு உடுமலைப்பேட்டை போற வழியில இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து வர்றாங்க. நான் சப்பானியா இருந்தேன், நடக்க முடியல. எனக்கு இங்க வந்து அந்த கட்டை உடைச்சி இப்ப நான் நடக்கிறேன். தேங்க்யூ, கர்த்தர் நல்லவர். போங்கம்மா. ஏசப்பாவுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். 3 வருஷமா ரொம்ப கஷ்டத்தோடு, ரொம்ப வேதனையோடு, குழப்பத்தோடு, வலியோடு வந்தேன். ஏசப்பா எனக்கு முதல்ல ரொம்ப நல்ல படபடப்பையெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தூக்கத்தை கொடுத்தாங்க. என் பயத்தை வலியெல்லாம் விடுவிச்சுட்டாங்க. அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற அந்த மூச்சு திணறல அவர் குணப்படுத்தினார். அப்புறம் என் நெஞ்சு வலியெல்லாம் குணப்படுத்திட்டார். எனக்கு இப்போ நெஞ்சு வலி இப்போ வரும்போது நான் ரொம்ப தலை வலியோடு வந்தேன். என்னால் ரொம்ப முடியல. இருந்தாலும் அப்பா நம்ம கூட இருக்கிறான்னு நான் தைரியத்தோடு வந்தேன். இப்போ நான் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் தலை மேலே ஒரு அக்னி இறங்குச்சு. அந்த அக்னி இறங்கணும் எனக்குள்ளே இருக்கிற தலை வலி பாரம் எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. ஏசப்பாவுக்கே மகிமை உண்டாகட்டும். என்னோட பிள்ளைய காய்ச்சலோடு என் மகனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவர் என் மகன் மேலே அக்னி இறங்கி காய்ச்சலெல்லாம் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. ஏசப்பாவுக்கே நன்றி. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் செய்தியை நீங்கள் எழுதி வைக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெபத்தின் விளைவு ஒரு அசைவை உண்டாக்கும். அசையாத காரியங்கள் அசையும். ஆதி திருச்சபை மக்கள் உருமனதாட கூடி ஜெபம் பண்ணாங்க. கூடி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார் அவங்க மேல. அதுக்கு அடுத்து வேத வசனத்தை தைரியமாய் சொன்னாங்க. ஆதி சபையில நடந்த அந்த எழுப்புதல், இதற்கு பிறகு மாபெரும் எழுப்புதல் நடந்தது. பேதுரு நிழல் பட்டு சுகம் அடைந்தது. பேதுரு பிரசங்கத்தை கேட்டு 3000 5000 திரள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த வார்த்தைக்கு காரணம் இதுதான், முக்கிய வார்த்தை, எழுப்புதலுக்கு காரணம். ஆகையினாலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டாங்க. வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கம் பண்ணாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அசைவு உண்டானது, ஒரு கிரிகை உண்டானது, ஒரு சுகம் உண்டானது, ஒரு எழுப்புதல் உண்டானது. கரடு முரடா இருந்த காலு, வளைஞ்சு கிடந்த காலு சல்லுன்னு குதிச்சு தேவனை துதித்து அவங்க எழும்புனாங்க. காரணம் ஜெபம். ஜெபம் என்றால் என்ன? எப்படி அசைந்தது என்றால், அசைக்கிற இந்த உலகத்தை கையில ஏந்தி ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. கையை உயர்த்தி, அவர்தான் நம்முடைய தேவன். இந்த உலகத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார். உலகத்தை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் அசைக்கிறதான் ஜெபம். அவர் கரத்துக்கு கட்டளையிடுகிறதான் ஜெபம். அவர்தான் சொன்னார், வரும் காரியங்களை குறித்து என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. என் கரம் அசைஞ்சிட்டுனா காரியம் அற்புதமாக நடக்கும். அவர் கரம் அசையணும், அவர் கரத்தை சொல்லணும். உங்க பிள்ளைகளை குறித்து என் கரத்துக்கு கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, கவனிங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரும்
அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்க. என் பிள்ளைகளை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்தும், என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள். நீங்க கட்டளையிடணும். அவர் கரத்துக்கு கட்டளையிடணும். உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும். உங்க இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவருடைய கரம் அசைஞ்சா எல்லாமே அசைஞ்சிரும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அசைவுக்கு பேரு அற்புதம்னு பேரு. அற்புதம் செய்கிறவரை பிடிச்சிட்டோம்னா போதும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அதுதான் செஞ்சாங்க. அவங்க ஒரு மனதோடு கூடி ஜெபிச்சாங்க. கூடி ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு அசைவு உண்டானது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அது மாத்திரமல்ல, பயந்தாங்கோலி எல்லாம் தைரியமா வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணான். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. அவருடைய கரத்துக்கு கட்டளையிடுங்க. வரும் காரியங்களை குறித்து. வரும் காரியங்கள் என்ன? ஆமா, அடுத்த நேரம் மணி 10, 11, 12 நாளை கழிச்சு வர்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அது எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கிறது. நமக்கு வரும் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா நடக்கணும். ஒரு தீமை வரக்கூடாது. ஆண்டவர் கரத்துக்கு கட்டளையிடுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய கரத்துல கட்டளையிடுங்க. அப்படியே சொல்றாரு பாருங்க. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் வாசிக்கணும். இஸ்ரவேலின் பரிசுத்தரும், அவரை ஆண்டவர் பேசுறார். யாருன்னு தன்னை காட்டுறார். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவனை உருவாக்கினவருமாகிய உங்களை உருவாக்கின கர்த்தர் நானு. வரும் காரியங்களை குறித்து, வரும் காரியங்களை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும், கரங்களின் கிரியைகளை குறித்தும், என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் கட்டளையிடுங்க. எனக்கு கட்டளையிடுங்க. அசைவு உண்டாகும்னா என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. ஐயா, அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய கரம் அசைச்சிட்டா உன்னுடைய காரியம் தாராளமாய் நடந்துரும். அசைக்கிறவர் அசைச்சாங்க. அப்போஸ்தலர் காலத்துல ஒரு மனமா எல்லாரும் கூடி வந்து அப்படியே ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஆண்டவருடைய கரத்தை அசைக்கும் போது அந்த இடமே அசைஞ்சது. ஒரு அற்புதம் நடந்தது. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வசனத்தை வாசிங்க. பராக்கிரமசாலியை போல, யுத்த வீரனை போல கர்ஜித்து நான் சத்துருவை விழுங்குவேன் இருக்கிறார். ஏசாயா 42வது அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிக்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, கர்த்தருடைய வல்லமையை பாருங்க. அருமையான மகனே, மகளே, தேவனுடைய அந்த வல்லமையை நீங்க அறிஞ்சுக்கிடணும். அதாவது பராக்கிரமசாலியை போல கர்த்தர், சொல்லுங்க, உச்சரிங்க, உச்சரிங்க. உன் காரியமா எப்படி வருவாரா? கர்த்தர் பராக்கிரமசாலியை போலவும், யுத்த வீரனை போலவும், வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். எல்லாரும் கை தட்டுங்க பாப்போம். கர்ச்சிப்பார். இயேசுவுக்கு பெயர் பால சிங்கம் என்று பெயர். சிங்கம் தான் கர்ச்சிக்கும். தேவன் சொல்றாரு, உங்களுடைய ஜெபம் அவர் எழும்பிட்டார்னா கர்ச்சிப்பார், சத்துருக்களை விழுங்குவார். அடுத்த வசனமும் வாசிங்க. அடுத்த வசனம். நான் வெகு காலம் மௌனமாய் இப்ப இருந்தேன். பாருங்க, ஒரு கிரியை இல்லையா? நீங்க அசைக்காத நாள், ஜெபிக்காத நாள் அவர் சொல்றாரு, நான் வெகு காலமாய் மௌனமாய் இருந்தேன். சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி நான் கொண்டிருந்தேன். சும்மா இருந்து நீங்க ஒன்னும் செய்ய, என்ன வேலை செய்ய விடல. நான் சும்மா இருந்து எனக்குள்ள அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறதை போல் சத்தமிட்டு, இப்போ நீங்க என் கரத்துக்கு கட்டளை இடுகிறதுனால பிள்ளை பெறுகிறது போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். எந்தெந்த சத்துரு உனக்கு விரோதமா இருக்கானோ, அப்படி இருகலா இருக்கிறானோ, பாலாக்கி விழுங்கி போட்டுருவார். என்ன அமைதியா இருக்கீங்க? தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போஸ்தலர்கள் கூடி இருந்த அதான் எழுப்புதல். உலகத்திலேயே பெரிய சபை பால்யாங்கி சபை. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாலை ஜெபத்தை ஆண்டவர் பண்ண சொன்னார். 300 பேர் தான் வந்தாங்களாம். இன்னைக்கு 20 லட்சம் 30 லட்சம் ஜனங்கள் இதே ஆராதனையில் பங்கு பெறாங்க. தென்கொரியாவில் கையை உயர்த்தி 300 பேரை வச்சு தான் ஜெபத்தை ஆரம்பிச்சார். அந்த ஜெபம் தான் அந்த பட்டணத்தை அசைச்சது. அப்போஸ் ஆதி சபை மக்கள் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அசைவு உண்டானது. 2வது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. 3வது வசனத்தை தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தாங்க.
கவனிங்க, இப்போ 10 காரியத்தை சொல்ல போகிறேன். ஜெபத்தினால் வருகிற அசைவு என்ன நான் சொல்ல போகிறேன். ஜெபத்தினால் வருகிற அசைவு பிசாசின் கிரிகளை வேரோடு அழிக்கும். ஜெபம் பண்ணுறதுனால ஒரு அசைவு பிசாசின் கிரிகள் வேரோடு அழிக்கப்படும். ஆமென். ரெண்டாவது, ஜெபம் பண்ணுறதுனால ஒரு அசைவு பூட்டப்பட்ட கதவுகள் தானா திறக்கும். ஆமென். ஜெபம் பண்ணுறதுனால ஒரு அசைவு மனிதனை கட்டி இருந்த கட்டுகள் தானாய் கலண்டு போகும். ஆமென். ஜெபம் பண்றதுனால ஒரு அசைவு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஆமென். ஜெபம் பண்றதுனால ஒரு அசைவு தற்கொலையின் எண்ணங்கள் நிறுத்தப்படும். ஆமென். ஜெபம் பண்றதுனால ஒரு அசைவு ஜனங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுவார்கள். ஆமென். ஜெபம் பண்றதுனால ஒரு அசைவு சாத்தானுடைய பில்லி சூனியங்கள் மாந்திரியங்கள் செய்வனைகள் ஏவுதல்கள் எரிக்கப்படும். ஆமென். எல்லாத்துக்கும் வசனம் எழுதி வச்சிருக்கிறேன். ஜெபம் பண்றதுனால ஒரு அசைவு சபைக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆமென். ஜெபம் பண்றதுனால ஒரு அசைவு வேத வசனத்தை சொல்ல அப்பாவிக்கு கூட தைரியம் வந்துரும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்றதுனால ஒரு அசைவு என்னன்னா, ஆமா, அங்கங்கே கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் தானாய் கலண்டு போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்க வேண்டாமா? காரணம், இயேசு முன்மாதிரியா ஜெபித்தார். ஆமா, ஜெபம் பண்ணுவார், எந்திரிச்சா அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணுவார், எந்திரிச்சா சீசர்களை போய் காப்பாற்றுவார். அல்லேலூயா. இயேசுவை அதிகமாக ஜெப நேரத்தில் தான் நான் பார்க்க வேண்டும். விசுவாசிகளாகிய உங்களை ஜெப நேரத்தில் தான் பார்க்க வேண்டும். இனி வருகிற காலம் கொஞ்ச காலமாக இருக்கிறபடினாலே ஜெபத்தில் நேரத்தை செலவு பண்ணுங்க. ஜெபம் தான் ஒரு அசைவை உண்டாக்கும். 3 காரியத்தை நான் சொல்கிறேன். ஜெபத்தில் மாபெரும் காரியம் நடக்கிற 3 காரியத்தை சொல்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாகவே சொல்கிறேன். முதலாவது, ஜெபிக்கிற இடங்களிலே ஒரு அசைவு உண்டாகும். அதான் அந்த வசனம். அப்போஸ்தலர் 4:31 மறுபடி படிமா. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கவனிங்க, அந்த நாட்களிலே இதை பார்த்து தான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வந்தது. ஜெபிச்சிட்டா அற்புதம் நடந்துரும், ஜெபிச்சிட்டா கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ஜனங்கள் நிறையா வருவாங்க. அவங்க வேதத்தை படிக்க வைக்கலாம், பாடவும் வைக்கலாம், ஜெபம் பண்ண மட்டும் வைக்கக்கூடாது. பாருங்க, ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள சிறையில் போடுவாங்க. 3 சிறை அப்போஸ்தலர்கள் இருக்குது. 5வது அதிகாரத்தில் ஒரு சிறை இருக்குது. 12வது அதிகாரத்தில் பேதுருவை சிறையில் போட்டது இருக்குது. 16வது அதிகாரத்தில் பவுலையும் சீலாவும் சிறையில் போட்டிருக்கிறது. ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. 5வது வசனம், அப்போஸ்தலர் 5 எடுத்துக்கோங்க. 5வது வசனத்தில் நீங்கள் கவனிங்க. ஏரோது கட்டளை இடுவான், எங்கெங்கே ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களாம் பிடிச்சி சிறையில் போடணும்றான். உடனே அவங்க சிறையில் உள்ள அப்போஸ்தலர்களை போட்டுருவாங்க. சிறையினுடைய வாசல் 2 பேர் பெரிய பட்டயம் ஏந்தி 2 ரோம் போர்ச்சவர்கள் இருப்பாங்க. மெயின் கேட்டில் 2 பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்க என்ன நடந்ததுன்னா, இவங்க ஜெபம் பண்ணுறதை கேட்டு பூட்டப்பட்ட கதவு பூட்டி தான் இருக்கு, அங்கேயும் வாசல் காவல் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆளை காணோம். காரணம், அவங்கள தேவதூதன் விடுதலை செஞ்சிட்டார் கையை உயர்த்தி. இங்கே பாருங்க, இது ஒரு அசைவு உண்டானது. பூட்டி தான் கிடக்கு, காவக்காரங்க தான் நிற்கிறாங்க, ஆனாலும் ஆளை காணோம். அப்போஸ்தலரை 19வது வசனம், ஒரே ஒரு தூதன் அப்படியே கொண்டு போயிட்டார் வெளியே கையை உயர்த்தி. அல்லேலூயா. பூட்டித்தான் கிடக்கும், பூட்டினமாய் தான் இருக்கும், ஆனால் ஆளை காணோம், பேதலிக்கிறாங்க. காரணம், ஒரு அசைவு உண்டானது. 19வது வசனம் வாசிமா. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து, ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுக ஒருவர் சாவி போட்டு திறக்கிறார். அவர் யாருன்னா, உங்க ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்றீங்கல்ல, உங்களுக்கு பணிவிடையாய் கொடுத்திருக்கிற தேவதூதர்கள். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், ஒருவர்கிட்ட வேலை பார்க்கும்போது அவங்க வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு ஒரு வேலைக்காரனை கொடுத்துருக்கிறாரு. அவர் தான் தேவதூதர்கள். ஒரு தேவதூதனுடைய பவர் 1,85,000 பேர் அழிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அந்த பவர்ஃபுல் ஆளு உனக்கு பாதத்தை காலில் தாங்க வச்சிருக்கிறார். கை தட்டி தேவதூதர்களை காட்ட பாருங்க. 2 பேரும் விழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான்.
அங்கே 2 பேர் நிற்கிறான், சிறையை பூட்டிட்டு அங்கே 2 பேர் நிற்கிறான். இங்கே உள்ள ஆட்கள் தூங்கிட்டு தான் கிடக்காங்க. ஒருத்தர் வந்து அப்படி திறக்கிறாரு, அங்கே திறந்துட்டு இங்கேயும் திறந்துட்டு வாங்கப்பான்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ ஏறது சரியா விசாரிக்கிறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு வான்னு பார்த்தா சிறைச்சாலையில் இப்போ ஆள் இல்லை. ஜெபம் இது பண்ணுதுங்கிறேன், ஜெபம் பண்ணுறதுல அசைவு உண்டாகிறதுங்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா. பணம் செய்யாதது ஜெபம் சீக்கிரம் செய்யும். அரசாங்கம் செய்யாதது ஜெபம் சீக்கிரம் செய்யும். சட்டதிட்டம் செய்யாதது ஜெபம் சீக்கிரம் செய்யும். அல்லேலூயா. லிஸ்டெல்லாம் படித்து பாருங்க. எஸ்தர்னு ஒரே ஒரு பெண்ணு ஜெபம் பண்ணி சட்டத்தையே மாற்றி போட்டா. கையை உயர்த்தி. ஆமாம், ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஜெபம் அசைவை உண்டாக்கும். இது வரைக்கும் அசையாமல் இருக்கிறாங்களா? என் புருஷன் இப்படி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறான், கல் மாதிரி இருக்கிறான். நீ பிறந்த சர்ச்சைக்கு போ, நான் வரமாட்டேன்னே சொல்கிறான். சொன்னால் அடிக்கவும் போகிறான். அந்த ஆள் சீக்கிரம் ரட்சிக்கப்படுவார். ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருங்க, அசை உண்டாகும். நீங்கள் என்ன ஆச்சரியம், பூட்டாக தான் இருக்குது, காவலாளி காவலாக தான் இருக்கான், திறந்து பார்த்தா ஆள் இல்லை. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்கள் ஜெபத்தில் செய்வார். உங்கள் ஜெபத்தில் செய்வார். குஜராத்தில் 2002 ஒரு பூகம்பம் வந்தது. எங்கள் தலைமைச் சர்ச்சில் வந்து அவங்க சாட்சி கொடுத்தாங்க. அவங்க எங்கள் பைபிள் காலேஜ் படித்த பழைய மாணவர்கள் குஜராத்தில் ஊழியம் செய்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அங்கே தமிழ் மக்கள்லாம் சூரத்துங்கிற ஒரு பெரிய ஜவுளி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து ஜபம் நம்ம கூட்டம் நடத்தலான்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் போய் கேட்காங்க. கீழ்த்தரையை கேட்குறாங்க. கீழுடைய தரையை தாங்கய்யா, நாங்கள் உண்டான வாடகை கொடுக்குறோம், வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நடத்துவோம். அவங்க கீழ்த்தரை தர முடியாது, 4வது மாடி நீங்கள் போய் கூட்டம் நடத்துங்க அப்படின்ட்டாங்க. அப்படியா அப்படின்னு வழக்கமாக 4வது மாடியில் நடத்திக்கணும். ஒரு நாள் இதே மாதிரி அதிகாலையில் பூமி அதிர்ச்சி வந்துட்டு ஒரு அசைவு வந்தது, கடான ஒரு அசைவு. உங்களுக்கெல்லாம் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க. 3 மாடி கீழே போயிட்டு 4வது மாடி சரியாக வெளியே வந்து அப்படி பூமியில் நின்றது. இவங்கெல்லாம் கை தட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதே நேரத்தில் கண்ணீர் தான், அதே நேரத்தில் கவலை தான். என்ன சொன்னோம்னா, உயிரோடு பாதுகாக்க ஒரு அசைவை கர்த்தர். ஹல்லேலூயா. சரித்திரத்தை நான் சொல்கிறேன், நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அசையாத காரியங்கள் அசையும். இதுவரைக்கும் அசைக்கலையா? அசையும். ஜெபம் பண்ணுங்க. கல்லான இருதயம் உள்ளவன் நேபுகாத்நேச்சர், அவங்க கூட தேவனை புகழ்ந்ததுக்கு தானியேலுடைய ஜெபம். கையை உயர்த்தி. அவன் இருதயம் ஐஸ் மாதிரி ஆயிட்டு. என்ன நினைக்கிறீங்க? ரவுடியா வந்தான், நிருபத்தை வாங்கிட்டு கிறிஸ்தவங்களை அழிக்கணும்னு வந்தான். அங்கே அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணனால அந்த சவுலை கர்த்தர் சந்தித்து பவுலா மாற்றிட்டார். ஜெபம் அசைவை உண்டாக்கும், ரட்சிப்பின் அசைவை உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் ரட்சிப்பின் அசைவை உண்டாக்கும். அல்லேலூயா. எந்திரிச்ச உடனே குடிக்கிறானா, இந்த ஜெபம் பண்ணுற பாருங்க, அவன் சீக்கிரம் ரட்சிக்கப்படுவான். பிற வசனத்தை குடிக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. பைபிள் கையுமா இருப்பான். எத்தனை சரித்திரத்தை சொல்கிறேன். 2வது ஜெபம் என்ன செய்யணும், தானா கதவுகளை திறக்கும். ஜெபம் அவங்க ஜெபிக்கும் போது ஒரு அசை உண்டானது, அது தானா கதவு திறந்தது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தை 16வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லா கதவுகளும் திறவுண்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கதவு திறக்கணுமா? கதவு அப்படின்னா, எங்களுடைய தொழிற்சாலை எங்களுக்கு அடைச்சிட்டு, நம்முடைய குடும்பத்துக்கு பிழைப்பு உண்டாகிற அந்த வேலை வாய்ப்பு அடைச்சிட்டா, ஜெபம் பண்ணுங்க, தானா கதவு திறக்கும். அல்லேலூயா. நீங்க இதுக்கு முன்னால ஒரு வசனத்தை, முன்னால 12வது அதிகாரம் வாசிங்க. அவர்கள் முதல் காவலாளியும் 2ஆம் காவலாளியும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, ஒரு இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. கதவு, இரும்பு கதவு. கவனிங்க, திறக்க முடியாத கதவுகள் ஜெபத்துல தானா திறக்கும். எழுதி வச்சுக்கோங்க எதெல்லாம் அடைப்பா இருக்குதுன்னு. அன்னாளுக்கு கற்பம் அடைச்சிருந்தது. வேதம் சொல்லுகிறது, அவள் ஜெப ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டா, மனம் அப்படி ஊத்திட்டா, இருதயத்தை ஊத்திட்டா. எந்திரிச்சு பார்த்தா ஆண்டவர்
அடைக்கப்பட்ட கற்பத்தின் வாசலை திறந்துட்டார். இந்த பிள்ளைக்காக நான் வேண்டிக் கொண்டேன், நான் வேண்டிக் கொண்ட பிரகாரம் அந்த பிள்ளையை கர்த்தர் தந்தார். அது வரைக்கும் அடைச்சிருந்தது. அவளுக்கு அடைப்பு இருக்குதா? பிசாசு தான் கதவு அடைப்பான். சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா உங்களுக்கு? வேலை வாய்ப்பு கதவுகள், பிள்ளைக்கு திருமண கதவுகள். ஆமாம், தம்பிக்கு திருமணம் நடக்கவே மாட்டுக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா கதவும் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக திறப்பார். எல்லாம் பரியாசம் பண்ணாங்க, எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னாங்க, இனி தலை தூக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் கதவை திறக்க இருக்கிறார். அவர் கீயை யாராலையும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளை குறித்து கலங்குறீங்களா? மேற்படிப்புக்கு கதவுகளை திறப்பார், ஆசீர்வாதத்துக்கு கதவுகளை திறப்பார். அவர் கீ வச்சிருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஆசீர்வாத கதவுகளை திறக்கத்தான். ஜெபம் பண்ணுங்க. மூணாவது ஒரு கதவை திறந்தார். ஜெபத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிற கதவு. நீங்க ஜெபம் பண்ண யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். என் முகத்தை பாருங்க. நீங்க அங்க ஜெபம் பண்ண உங்க முட்டு தேஞ்சா அங்க ஆத்துமா நிறைஞ்சிரும். சொல்லுங்க, வாயிட்டு சொல்லுங்க. ஆத்துமா நிறையிறதுக்கு என்ன செய்யணும்? ஆத்துமா தேயிறதுக்கு என்ன செய்யணும்? ஆத்துமா வர்றதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? முட்டு அங்க தேயணும், முட்டு தேயணும். ஆத்துமா சும்மா வராது, முட்டு தேஞ்சா ஆத்துமா வந்துடும். இங்கு ரோம் போர் சேவகன் அவன் பாருங்க தற்கொலை பண்ண போறான். அற்புதமாய் வாசலை திறந்துட்டார். பவுலும் சீலாவையும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காலை தொழுவ மரத்தில் மாட்டிட்டான். மாட்டி கீழே தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இந்த திருட்டில் பங்கு பெற்றவங்களை தான் தலையில தொங்க விடுவான். எவ்வளோ விட்டா திருடுன, எங்க திருடுன? இல்லையா, நான் திருடலவே இல்லை, அடிப்பான். இப்படி காலை அப்படி தொழுவ மரத்தில் தொங்க போட்டாங்களாம். பவுலும் சீலாவையும் தொங்க போட்டாங்களாம். அடி ஒரே ரத்தமா இருந்து அற்புதமாய் ஒரு தூதன் போய் அழகா கதவை திறந்து விட்டார். இப்போ அரசாங்கத்துக்கு என்ன பதில் சொல்ல? கதவு திறந்திருக்க ஆளை காணோம். பூர்ச்சவங்க தன் காவலாளிக்கு வைத்திருக்கிற எதிரியை குத்த வைத்திருக்கிற அந்த ஈட்டி எடுத்து தான் குத்த போறான். பவுல் சொல்றார், விடுதலை பெற்ற பவுல் சொல்றாரு, ஏய் எஜமானே, உனக்கு ஒரு கெடுதியும் பண்ணாத, நாங்க இங்க தான் இருக்கோம். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? சொன்னா ஓடி வந்து நம்மளை குத்திடுவானே அப்படின்னு மறைஞ்சு ஓடத்தான். நான் சொல்றேன், கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் உண்மையாய் வாழ்றவங்க. மனச்சாட்சி பாவம் செய்ய இடமே கொடுக்காது. அது மாத்திரமல்ல, அவன் ஈட்டி எடுத்து குத்த போறான். அந்த தற்கொலையையும் நிறுத்தினது பவுல் தான் நிறுத்தினார். உனக்கு கெடுதி ஒன்றும் பண்ணாத. வாசிமா அந்த பகுதியை. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தன்னையே கொலை செய்ய போனான். எங்கு பார்த்தாலும் தற்கொலையின் ஆவிகள் கிரியை செய்கிறது. பிசாசு அநேகரை தற்கொலை பண்றதற்கு ஏவிக்கிட்டே இருக்கான். அடுத்து பார்த்தா ஒரு தம்பி 30 வயசு தாச்சு. அந்த தம்பியும் அவன் ஃபைனான்ஸில் பிரச்சனை. தன் மனைவியை பாருங்க, கத்தியை வச்சு பெத்த பிள்ளை, அவள் கர்ப்பிணியாக இருக்கிறா. இன்னொரு பிள்ளை 3 வயசு பிள்ளை, 2 பேரையும் கத்தி வச்சு கொலை செஞ்சுட்டு தூக்கு போட்டான். நான் செத்து போனேன், என் பிள்ளைகள் இன்னைக்கு தற்கொலையின் ஆவி அதிகமாக இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துறது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஜெபம். கையை உயர்த்தி, சரி தற்கொலை பண்ணுனா எங்கேயா போவான்? நேர நரகத்துக்கு போயிடுவான். சொல்லுங்க, வாயிட்டு சொல்லுங்க. தற்கொலை பண்ற ஆவி நரகத்துக்கு போயிடும். அக்னி அங்க சாகாது, புழு சாகாது. தற்கொலை நினைச்சிட்டா என்ன, நீங்க பண்ணிடுவீங்க. உங்க ஆவி தற்கொலை பண்றவங்க அந்த ஆவிலாம் மறுபடியும் அப்படியே உலாவி தற்கொலை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். தற்கொலையின் ஆவிகளை கட்டுறது பவுலின் ஆவி ஒரே ஆவிதான். ஜெபிக்கிறவங்க தான் தற்கொலையின் ஆவிகளை கட்டுவாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க 33வது வசனம் வாஸ்தா, அந்த வசனம் சொல்லுது, பவுல் கிட்ட வந்து பவுலு காயத்தெல்லாம் இவங்க ஆற்றுனாங்க. இந்த ஜெயிலின் அதிபதி மருந்து வச்சாங்க. ஒன்னே சொல்றாங்க, ஐயா நாங்கள் ரட்சிக்கப்படுறோம், எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. கவனிக்கிறீங்களா? ஒரே செகண்டில் பரலோகத்தின் ஸ்தானாதிபதியாக
அந்த போர்ச்சேவகன் குடும்பம் மாறியது. இதுக்கெல்லாம் காரணம் 33வது வசனம் வாசிமா. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே, மேலும் ராத்திரி அந்த நேரத்துல தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனுடைய காயங்களை, பவுலுடைய காயங்களை இந்த போர்ச்சேவகன் கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்படின்னா போர்ச்சேவகன் மட்டுமல்ல, அவன் குடும்பமே ஞானஸ்நானம் பெற்றது. இந்த வருகிற காலங்களில குடும்பமாய் சபைக்குள்ள வர போறாங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிடு. ஜெபம் பாருங்க, தற்கொலையை தடுத்தது. ஜெபம் பாருங்க, ஒழிக்க விடலை. உண்மையை சொல்லுது. நாங்கள் யாரும் தப்பிச்சு போல, இங்கே தான் இருக்கிறோம். அப்படி பாயிண்டாக அந்த நோட்டு பூரா எழுதி வச்சிருக்கிறேன். ஆமாம், காரணம் ஜெபம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும். ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் படிங்க. நான் ஓயாமல் படித்ததுக்கு முத்தம் கொடுக்குற ஒரே ஒரு வசனம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். கவனிங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் நம்மை போல இருக்கும்போது என்ன பண்ணாரா? மரணத்திலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி பலத்த சத்தமிட்டாராம். ஆமாம், அது வசனம் சொல்லுகிறது. அவர் மாம்சத்திருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. அந்த ஆவி நமக்கு வரட்டும், அந்த ஜபாவி நமக்கு வரட்டும், அந்த ஆவி வரட்டும், அந்த ஆவி வரட்டும். ஹல்லேலூயா. ரேபே ரேகே ரேமே. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி ஒரு நாள் சொன்னார் அல்லவா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் ஐயா, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர் ஜெபம் அல்லவா நம்மளை மன்னிச்சது, அவர் ஜெபம் அல்லவா நம்மளை வாழ வைத்தது. அதே ஜெபாவி நமக்குள்ள வரட்டும். தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகளே கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க, கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க, கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது ஒரு அசைவு உண்டாகும். அசைவுக்கு பேரு இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள், ஆச்சரியப்படுத்துகிற காரியங்கள் ஜெபத்தில் நடக்கும். இரண்டாவது ஆவியானவர், இரண்டாவது கதவுகள் தானாய் திறக்கும். மூன்றாவது பெரிய ஜெயிலின் அதிபதி ரட்சிக்கப்பட்டான். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் ஜெபத்தை பாருங்க. இயேசுவின் ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் போது ஓ ஹல்லேலூயா, வேர்வையெல்லாம் இரத்த துளியாய் விழுந்தது. ஆமே. ஒரு பாரா சிலுவை காட்சியை பாருங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. வல்லமை 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 வல்லமை, கர்த்தருடைய வல்லமை வல்லமை. ஒரு ஜெபமேக இறங்கட்டும். ஜெபமேக இறங்குது, ஜெபமேக இறங்குது, ஜெபமேக இறங்குது, ஜெபமேக இறங்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குது. கதவுகள் தானாய் திறக்குது. உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தரே சில காரியங்களை அசைப்பார். உங்க ஜெபங்களை கேட்டு கர்த்தரே சில வாசல்களை திறப்பார். உங்க ஜெபங்களை கேட்டு கர்த்தரே ஆத்துமாக்களை சபையில நிரப்புவார். கையை உயர்த்துங்க. இந்த செய்தி எனக்கு தான் சொல்லும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும்
காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெபக்கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.